சொந்தங்களே, குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆயிருச்சுங்க. லஞ்சு பேக் பண்ணுறக்கு என்ன சாப்பாடு டெய்லி பண்ணுறதுன்ட்டு ஒரே யோசனையாக இருக்குது. இன்னைக்கு நான் ஒரு சாப்பாடு செய்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்க. அதெல்லாம் புரோட்டீன் சத்து இருக்குது. பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யலான்ட்டு. சொந்தங்களே, சாப்பாடு தாளிக்கிறதுக்கு அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. வானலை வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. சோம்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. நீளமா கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க, போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் ஒரு 4 அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க, போட்டுக்கலாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சாப்பாடு கொடுக்கணும் நம்ம யோசனையா இருக்குங்க. 6 நாளைக்கு 6 சாப்பாடு நம்ம தரோணும். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாங்க. சொந்தங்களே, கண்ணாடி பதம் வந்ததே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நாலு போல தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க, போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவு. ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. நீங்கள் லஞ்சு பேக் பண்ணுற மாதிரி செஞ்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா கிரேவி மாதிரி வணங்கிடணுங்க. அதுக்கப்புறம் தான் பொடி போடணும். அதுக்கு முன்னாடியே பொடி போட்டிங்கன்னா அடி பிடிச்சிற மாதிரி ஆயிடும். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. தனி மிளகாத்தூள். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. லைட்டாக கொஞ்சம் தண்ணி தொளிச்சுக்கலாங்க. ஊற்ற வேண்டாங்க, அப்படியே தொளிச்சு விட்டுக்கலாங்க. மூணு முட்டை கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, பொடியா உள்ள போட்டு கிளறிக்கலாங்க. சொந்தங்களே, சப்பாத்தி ரோல் பண்ணி கூட இப்படியே வச்சு கூட சாப்பிட்லாங்க. சப்பாத்தி சுட்டு வச்சு அப்படியே சுருட்டி வச்சு ரோல் பண்ணி நம்ம சாப்பிட்லாங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க, நல்லா இருக்கு. சாப்பாடு போட்டுக்கலாங்க. நான் 3 பேர்த்துக்கு செய்யறேங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உடையாம கிளறிக்குங்க. இது தொட்டுக்கறக்கு கூட ஒன்றும் வேண்டிய இல்லைங்க, அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. வடித்த சாப்பாடு இருந்தால் சரிங்க. முட்டை இருந்துச்சுன்னா லஞ்சு பேக் பண்ணிடலாங்க 5 நிமிஷத்தில். வெங்காயம் மாதிரி இருக்குள்ள நம்ம முட்டையை வேக வச்சு வெங்காயம் வணங்குறக்குள்ள நம்ம முட்டையை தொளிச்சு அரிஞ்சு வச்சோங்கன்னா நம்ம அப்படியே இப்படி தாளிச்சுக்க வேண்டியதாங்க. மஞ்சக்கருவை வேணுன்னா உள்ளே பொடிச்சு விட்டுக்கலாங்க. ஒவ்வொரு குழந்தைங்க சூரவாசம் அடிக்கிட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த வெள்ளைக்கருவை மட்டும் அரிஞ்சு போட்டு தாளிச்சிட்டுறாங்க. அப்படியே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க, ஆஃப் பண்ணிக்கலாங்க. சொந்தங்களே, லஞ்சு பேக் பண்ணுறதுக்கு சாப்பாடு தாளிச்சாச்சுங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பராக வந்துருக்குதுங்க. நல்லா காரசாரமாக சுருக்குன்னு இருக்குது. நீங்கள் குழந்தைய கொடுக்கறனால 2 பச்சை மிளகாய் கம்மியாகவே போட்டுக்கலாங்க.
நல்லா இருக்குதுங்க. பெரியவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. முட்டை பசங்க சாப்பிடாம இருந்தாங்கன்னா இது முட்டை இப்படி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்ருவாங்க. செஞ்சு சாப்பிட்டு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சொந்தங்களோட சேர இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க.